ஹே காய்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே. இங்கே என்னோடய பிளான்ட்டில் வந்து தனியா லீவ்ஸே வர மாட்டேங்குது. அதனால் ரொம்ப நாள் கழித்து எனக்கு இந்த மாதிரி கொரியாண்டர் சாப்டு லீவ்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. இது வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான், பட் எதுவுமே இல்லாததுக்கு அட்லீஸ்ட் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்கன் கூட தான் நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் போய் தான் வாங்குவேன். பட் ஸ்டில் அதை நான் ஃப்ரோசனில் வச்சு தான் யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம ஒரு மாதிரி அடிக்கடி போய் வாங்க முடியாது. ஸோ இங்கே பப்ளிக் ஹாலிடேங்கிறதுனால இவங்க 2 பேருமே வந்துட்டு கிரிக்கெட் ப்ளே பண்ணாங்க. பட் பாலை வந்துட்டு பக்கத்து வீட்டில் போட்டுட்டாங்க. ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டு சரி ஓகே வந்து எதாவது சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி சிக்கன் மட்டும் வந்தது. சிக்கனை வச்சு இன்றைக்கி ஒரு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கு வந்து நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணணும். இந்த சிக்கன் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது கூட வந்துட்டு தயிர் அண்ட் ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேனில் வந்துட்டு கோகனட், மல்லி, ஜீரா சீட்ஸ் அண்ட் ஃபெனல் சீட்ஸ், அதுக்கப்புறமா ரெட் சில்லி, பெப்பர் இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, நான் எப்போவுமே நான்வெஜ் கூட வந்துட்டு ஒரு வெஜிடபிள் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி கேரட் ஃப்ரை தான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டில் வந்துட்டு நல்லா ஆனியன் அண்ட் பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ண வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொதிக்க வைக்கணும். என்னோடது நாட்டுக்கோழிங்கிறதுனால நான் மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் அதை கொதிக்க வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற விழுது அதையும் சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு க்ரீன் சில்லி அண்ட் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. குழம்புல போட்டு சிக்கன் ஆக்ஷன் நிறைய இருந்ததுனால சரி இந்த மாதிரி வந்து சாட்டே பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி, ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு, பெப்பர் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு சிக்கனை மட்டும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒரு லஞ்ச் கோப்பை நான் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு ரைஸு, சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை அண்ட் கேரட் ஃப்ரை, ஆம்லேட் அண்ட் ஃப்ரூட்.